Father God, as we gather together to this online platform, we thank you, Lord, for this opportunity to come together around your word, to be led by your Spirit, for you to teach us and guide us. Lead us by your Holy Spirit into the truth that will set us free. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களோடு பேசி எங்களை நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Amen. As we come together for this Wednesday night Bible study, we continue to journey to know and to understand about the Lord's Prayer. கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த 8வது பாகத்தில் நாம் கூடுகிறோம். We are in this part 8 of this series to journey to understand, not only to know about the prayer, but to know the God to whom we are praying to. நாம் ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்வது மாத்திரமே அல்ல, நாம் ஜெபிக்கிற தேவன் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக நாம் கூடியிருக்கிறோம். To be reminded again the context, the background to this prayer, இந்த ஜெபத்தினுடைய பின்னணியை நாம் மீண்டுமாக நினைவு கூறுகிறோம். One day Jesus was praying in a certain place. When he finished, one of his disciples said to him, Lord, teach us to pray, just as John taught his disciples. He said to them, when you pray, say. இயேசு ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். அதற்கு மறுமொழியாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். So as we learn about the Lord's Prayer, just to quickly recap from the earlier sessions about a relationship with God. It began with our Father in heaven, and we went to learn about God's holiness. தேவனோடு இருக்கிற உறவை குறித்து கற்றுக்கொண்டோம். அவருடைய பரிசுத்தத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். We learn about God's kingdom, and we also learn about God's will, rule, and God's providence. தேவனுடைய சித்தம், தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை, அவருடைய காரியங்கள், தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று நாம் கற்றுக்கொண்டோம். So last week we reflected on providence, our daily bread, and that God is our provider. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற விதம், அந்த தேவைகளை சந்திக்கிறவரும் நம்முடைய தேவனாக இருக்கிறார் என்று நாம் கற்றுக்கொண்டோம். So we are thankful for all providence that we have today, for grace, mercy, not only what we receive, but what we have today, good health, protection, God's presence, God's salvation is all divine providence. நம்ம இடத்துல இருக்கிற பொருட்கள் மாத்திரமே அல்ல, நம்ம இடத்துல இருக்கிற யாவும், சுகம், பலன், கிருபை, ரட்சிப்பு, தேவ தயவு எல்லாம் தேவனுடைய தயவான கிருபையாய் காணப்படுகிறது. So as we come together today, we're going to reflect on God's forgiveness. தேவனுடைய பாவ மன்னிப்பை குறித்து நாம் தியானிக்கும்படியாக, சிந்திக்கும்படியாக வருகிறோம். What does it mean to experience God's forgiveness? தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அர்த்தம் என்ன? So Jesus teaches his disciples to pray. இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். He teaches us to pray that our sins be forgiven. Forgive our sins as we forgive those who sin against us. நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கிற அந்த ஜெபம். See, God made us in his image, and in Christ he empowers us to forgive like him. தேவன் நம்மை அவருடைய சாயலில் உருவாக்கினார். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நாமும் மன்னிக்கத்தக்க அந்த வல்லமை, அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார், அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். So this part of the verse that follows with an explanation after the Lord's Prayer. Immediately after the Lord's Prayer ends, there is an explanation for this section of that prayer. Forgive our sins as we forgive those who sin against us. இந்த ஜெப பகுதிக்கு, கர்த்தருடைய ஜெபத்தில் இருந்த இந்த பகுதிக்கு ஒரு விளக்கம் உடனடியாக நாம் இந்த அதிகாரத்தில் 14வது வசனம் 15வது வசனத்தில் பார்க்கிறோம். So we will look at that in a short while.
But he reminds us that why it is important, that it needs to be elaborated and explained further by our Lord Jesus. இந்த காரியம் முக்கியம், அவசியம் என்பதற்கு அதனுடைய விளக்கத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் அதை எவ்வளவாய் அழுத்தி சொல்ல விரும்புகிறார் என்று நாம் பார்த்து கவனித்து புரிந்து கொள்கிறோம். So Jesus teaches us and to pray like this, and forgive us our debts or sins as we also have forgiven our debtors. எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். What does it mean to be forgiven by God? Do I need forgiveness? எனக்கு மன்னிப்பு தேவையா? Do we need forgiveness? Does our family members need forgiveness? What do we say? The Bible says this. We are all sinners. வேதம் சொல்லுகிறது நாம் எல்லோரும் பாவிகள் என்று. The Bible affirms that we are all sinners and we are all fallen beings. வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது நாம் எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம், எல்லோரும் பாவத்தில் விழுந்தவர்களாக காணப்படுகிறோம். In Romans chapter 3 verse 23, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். For all have sinned and fall short of the glory of God. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று வசனம் நினைவு ஊட்டுகிறது. So each one of us, and when the Bible say all, it means all. Everyone has sinned. And because of sin, we have fallen short of the glory of God, of God's holiness and standard. எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் குறிக்கிறது. அது மாத்திரமே அல்ல, பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று வசனம் சொல்லுகிறது. அதற்கு அர்த்தம் என்ன? தேவனுடைய பரிசுத்தத்தினுடைய அளவுகோலுக்கு நாம் எட்ட முடியாத அளவிலே நாம் பாவம் செய்து விழுந்த நிலையிலே காணப்படுகிறோம். So this is our condition and our situation. But the scripture goes on to say in 1 John 1:8, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் தொடர்ந்து வசனம் சொல்லுகிறது, if we say that we have no sin, we are deceiving ourselves and the truth is not in us. நாம் பாவம் இல்லை என்போமானா, நம்மிடத்தில் பாவம் இல்லை, நாம் பாவம் செய்யவே இல்லை என்போமானா நாமே நம்மை வஞ்சித்துக் கொள்கிறோம், சத்தியம் நம்மிடத்தில் இராது. So when we say I have no sin, I'm holy, sometimes we live in that form of type of self deception. தன்னை ஏமாற்றுகிற அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு சிந்தையோடு வாழ்கிறோம். Today we need to really evaluate ourselves. He who covers his sins will not prosper. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் இந்த வசனம் சொல்கிறது. So sin thus has its consequences for us and also for our relationship with God and others too. பாவத்தின் நிமித்தம் அதனுடைய விளைவுகள் இருக்கிறது. நமக்கு மாத்திரமே அல்ல, நமக்கும் தேவனோடு இருக்கிற உறவுக்கும் நமக்கும் மற்றவர்களோடு இருக்கிற உறவுக்கும் பாவத்தினுடைய பாதிப்பு இருக்கிறது. There is that impact and the consequence of sin in our lives. So sin has separated and also damaged all our relationship. பாவம் என்ன செய்திருக்கிறது என்றால் நம்மை பிரித்திருக்கிறது. பிரித்தது மாத்திரமே அல்ல, அதிகமான ஒரு மோசமான ஒரு பாதிப்பை நம்முடைய உறவுகளிலே உண்டாக்கி இருக்கிறது என்று பார்க்கிறோம். Because what does sin do? It separates. பாவம் என்ன செய்கிறது என்று சொன்னால் பாவம் பிரிக்கிறது. And how does it separate? We find in the Garden of Eden, ஏதேன் தோட்டத்துல தேவன் அவர்களை உருவாக்கி, ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர்களோடு ஐக்கியம் கொள்ளும்படியாக விரும்பினார். As God created Adam and Eve, he desired to have a fellowship with them, to be with them. He gave them a command. They went against his command and disobeyed him. அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார், கட்டளை மீறினார்கள், அதற்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். And then after they have sinned, God comes seeking them. தேவன் அவர்களை தேடி வருகிறார்.
And they heard the sound of the Lord God walking in the garden in the cool of the day. And the man and his wife hid themselves from the presence of the Lord God among the trees of the garden. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அதை கேட்கிறோம். தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர்களை தேடி வரும் பொழுது ஆதாமும் ஏவாளும் செய்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தங்களை மரங்களுக்கு பின்னாக ஒளித்துக் கொண்டார்கள். They hid themselves behind the trees. The trees were created to be a blessing for them. But the trees became a reason for them to hide from God. See how blessings can turn out to become something that separates us from God. மரங்கள் உருவாக்கப்பட்டதே அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான, ஒரு பிரயோஜனமான ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் படைத்தார். ஆனால் அதே மரத்தை பயன்படுத்தி தேவனிடத்திலிருந்து அவர்கள் ஒளித்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. ஆனால் அந்த சூழலிலே, but in that context, they were separated because of their sin, the guilt of that sin. பாவத்தினுடைய அந்த குற்ற உணர்வின் நிமித்தம் அவர்கள் தங்களை ஒளித்துக் கொள்கிறார்கள், தங்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்து ஒளித்துக் கொள்கிறார்கள். They realized they were naked and they sewed fig leaves and they hid themselves from God. Sin separated Adam and Eve from God. பாவம் ஆதாமும் ஏவாளை தேவனிடத்திலிருந்து பிரித்தது. And that's what we go on to read in Isaiah chapter 59 verse 2. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இதைதான் வாசிக்கிறோம். Your iniquities have made a separation between you and your God. நம்முடைய பாவங்கள் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கத்தக்க நம்முடைய பாவம் நடுவில் வந்திருக்கிறது. Our iniquities, our sins separates us, breaks that relationship, damages the relationship, that we are not able to be connected with God. தேவனோடு நாம் ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு, உறவு கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய பாவம் பிரிக்கிறது. Sin separates man from God. So that is that big problem for humanity, for us. மனித நேயத்திற்கு நமக்கு இது ஒரு பெரிதான ஒரு பிரச்சனையாய் காணப்படுகிறது. நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கத்தக்கதான ஒரு பாவம் நடுவில் இருக்கிறது. So we see sin that separates, but we also realize that we deserve to suffer all the consequences of all our sins. Every action has its consequence. இந்த பாவம் பிரிக்கிறது என்று உணர்ந்தோம், ஆனால் எல்லா பாவங்களுக்கு விளைவு இருக்கிறது, பாதிப்பு இருக்கிறது என்று உணர்ந்து கொள்கிறோம். எல்லா செயலுக்கும் அதோடைய விளைவுகள் இருக்கிறது. So we cannot run away from its consequences. There is that right, just punishment for sin that we commit, because the Lord had already warned, already said this to Adam and Eve. For he said, when you eat from it, you will certainly die. It did not come as a surprise to them. The warning was already given. They were pre-warned. அவர்களுக்கு இந்த எச்சரிக்கை இதற்கு முன்பாகவே சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கையாய் இருந்தது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், நீ அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். So they were probably, or when we read it, we think of they were still alive, physically alive, but in terms of their spiritual connection and life with God, the source of life, it was damaged, it was broken. They were spiritually disconnected or dead in their relationship with God. அவர்கள் சரீர பிரகாரமாய் உயிராய் தான் இருந்தார்கள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அந்த உயிராய் இருக்கிற சூழலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனோடு இருந்த அந்த உறவு, அந்த ஐக்கியம், அவர்களுடைய ஆவிக்குரிய அந்த அந்யோன்யம் உடைக்கப்பட்டு பிரிந்து அவர்கள் ஆவியிலே மரித்து போனவர்களாக காணப்பட்டார்கள். So they were disconnected from the source of life. ஜீவ ஊற்றாகிய தேவனிடத்திலிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டார்கள். For scripture warns us, the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6ஆம் அதிகாரம்
23வது வசனத்தில் முதல் பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். In Romans chapter 6 verse 23, the scripture says that very strongly, the wages of sin is death. There is consequences for sin, and the ultimate consequence is death. That is the final death that we will face. But as we look and experience and realize the power of this warning, இந்த எச்சரிக்கையினுடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது, it must lead us to realize that we need God's forgiveness. இந்த எச்சரிக்கையின் சத்தம் உணரும் பொழுது நமக்கு பாவ மன்னிப்பு, தேவனுடைய பாவ மன்னிப்பு அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். We need and must experience God's mercy and forgiveness for all our sins in our life. நாம் தேவனுடைய பாவ மன்னிப்பை நமக்கு அவசியம். பாவ மன்னிப்பை நாம் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் அந்த பரிசுத்தப்படுத்தப்படுகிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். Because the psalmist in Psalm 130 verse 3, as he reflects, he says this. சங்கீதக்காரன் சங்கீதம் 130 மூன்றாவது வசனத்தில் இதை சொல்கிறார். He says, if you, Lord, should mark iniquities, O Lord, who could stand? என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாது. நிலை நிற்கத்தக்கவன் யார்? தேவன் நம்முடைய பாவங்களை, குற்றங்களை அவர் கணக்கு வைத்தார் என்றார். அதை நாம் எப்படி அதை கையாள முடியும்? How can we stand? How can we face God if the Lord were to put all our sins and iniquities, each and every one, accounted for? And the psalmist realizes that I'm a sinner. அந்த சங்கீதக்காரன் உணர்கிறான், நான் பாவி, எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும். I need forgiveness. So we must thus seek repentance and seek God's forgiveness, that we may receive God's mercy and forgiveness in our lives. இதுக்கு நாம் மனம் திரும்பி தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே அதை அனுபவிக்கும்படியாக நாம் நாட வேண்டும், தேட வேண்டும். It is our response to God's word, our response to God's invitation. இது நம்முடைய மறுமொழி தேவனுடைய வார்த்தைக்கும் தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கும் நம்முடைய ஏற்ற மறுமொழியா இருக்கிறது. In Acts chapter 3 verse 19, we are invited. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் அழைக்கப்படுகிறோம். Repent then and turn to God so that your sins may be wiped out, that times of refreshing may come from the Lord. மனம் திரும்பும்படியாய், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாய், சுத்திகரிக்கும்படியாய், தேவனிடத்திலிருந்து ஒரு புதிய ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் அழைக்கிறார். So what we need is to repent. To repent is to acknowledge, yes, I have sinned. Not to keep hiding my sin. மனம் திரும்புவது என்று சொல்லும் பொழுது தொடர்ந்து அந்த பாவத்திலே வாழ்கிறது அல்ல, பாவம் செய்திருக்கிறேன் என்று உணர்கிறது. But then to repent is to turn to God. மனம் திரும்புவது என்று சொல்லும் பொழுது தேவனிடத்திற்கு திரும்புவது. Not to return back to our sin, but to turn to God so that we experience mercy and forgiveness. தேவனுடைய இரக்கங்களையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளும்படியாய், அனுபவிக்கும்படியாக தேவன் அந்த கிருபை ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். So we realize we need God's forgiveness, but God is a merciful God. God forgives us. தேவன் இரக்கங்களின் தேவனாய் இருக்கிறபடியினால் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். So God forgives us through the works of our Lord, living Lord and Savior Jesus Christ on our behalf on the cross. இன்றைக்கு தேவன் நம்மை மன்னிக்கிறார். எதன் மூலமாய் என்று சொல்லும் பொழுது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த காரியங்கள் மூலமாய் நம்மை மன்னிக்கிறார். Today, if there is a price for forgiveness, what would the price be for forgiving all our sins?
நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு விலை உண்டு என்று சொன்னால் அதோடைய விலை எதுவா இருக்கும்? How would we price tag our forgiveness? Because we have sinned so much, and the wages of sin, the consequence that we have to face is death. நம்முடைய பாவத்தினுடைய விளைவு என்னென்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே மரணம். So how do we experience this forgiveness? What is the price for our forgiveness? The price for our forgiveness is the death, the suffering of our Lord Jesus. இன்னைக்கு நம்முடைய பாவ மன்னிப்புக்கு விலை என்று சொன்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடு அனுபவித்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினார். He shed his blood because our forgiveness, the forgiveness that we receive from God is priceless. நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த பாவ மன்னிப்புக்கு எந்த விதமான விலை மதிப்பு இல்லாதபடிக்கு, அதற்கு விலை நாம் போட முடியாத அளவுக்கு அவருடைய ஜீவனை கொடுத்தார். We were to die for our sins, but Jesus died for our sins. நம்முடைய பாவங்களுக்காக நாம் தான் மரிக்க வேண்டும். ஆனால் இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக நம் சார்பிலே நமக்கு பதிலாக அவர் மரித்தார். So we are grateful and we must be thankful that God has forgiven us at such a great price. இவ்வளோ விலை உயர்ந்த ஒரு பாவ மன்னிப்பை இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார் என்று உணரும் பொழுது அதிலே நமக்கு பெரிதான ஒரு சந்தோஷ மகிழ்ச்சி, அதிலே நன்றி உள்ள ஒரு உள்ளம் நமக்கு உண்டாக வேண்டும். நன்றி உள்ள ஒரு இருதயம் நமக்குள்ளாய் உண்டாக வேண்டும். In Ephesians chapter 1 verse 7, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, In Christ we have redemption through his blood. கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். The forgiveness of sins, பாவ மன்னிப்பு, in accordance with the riches of God's grace. தேவனுடைய இரக்கங்களின் நிமித்தம், அவருடைய கிருபை நிமித்தம் நாம் இன்றைக்கு அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். So redemption and forgiveness of sins through the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறோம், மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பெரிதான கிருபை. So we realize salvation is not my work. It is because Jesus has finished the work. இன்றைக்கு பாவ மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது என்னுடைய செயல் அல்ல, இயேசு செய்த செயலை சார்ந்தபடியினால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். I am saved, I am forgiven because of the work of Jesus on the cross. This is the good news. This is the good news not only for me, this is the good news for the whole world. இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தி உங்களுக்கும் எனக்கு மாத்திரமே அல்ல, உலகம் எங்கும் கேட்க வேண்டிய நற்செய்தி. People want to be forgiven. People are doing so much to be forgiven, to receive forgiveness. They do so much of religious duties to be forgiven, but they do not realize forgiveness is available in Jesus Christ. அநேக மதஸ்தர்கள் அவர்கள் இந்த பாவ மன்னிப்பை பெறும்படியாக தங்களுடைய மத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உணராத ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவின் மூலமாய் இலவசமான பாவ மன்னிப்பு உண்டு. விலை உயர்ந்த பாவ மன்னிப்பை அவர்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். So we are here as those who have experienced the forgiveness, the redemption through the blood of Jesus. We can receive God's forgiveness in Christ through our genuine repentance and by the confession of our sins to God. இன்னைக்கு நாம் பாவ மன்னிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், உண்மையான ஒரு மனம் திரும்புதல். Not fake repentance, not repentance to deceive ourselves, thinking we are deceiving others and God, but really genuine repentance, உண்மையான ஒரு மனம் திரும்புதல். And it comes through confession of our sins to God. நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்கிறதின் மூலமாக. Sometimes it's easy just to put a blanket over our sins and say, God, forgive all my sins.
But the Spirit of God brings conviction. சில சூழ்நிலையிலே பொதுவான பாவ அறிக்கை செய்து நாம் முடித்து விடுவோம். ஆனால் ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே பாவங்களை கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்கிறார். So as the Spirit of God brings about that conviction, we are led to repentance and confession. மனம் திரும்பும்படியாய் பாவ அறிக்கை செய்யும்படியாக அந்த சூழலிலே நாம் நடத்தப்படுகிறோம். We do not reject. For the word of God says, if we confess our sins, our God is faithful and righteous and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம் என்றால் நம்முடைய தேவன் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து சகல அநீதியிலிருந்து சுத்திகரிக்கிறார். For our church, we repeat this verse every time before we proclaim our word of confession. நம் பாவ அறிக்கை செய்வதற்கு முன்பே வழக்கமாக இந்த வசனத்தை சொல்வோம் நம்முடைய சபையில. But we forget that there is that condition that is ultimately based on God, that He is faithful and just. அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் மறந்துடக்கூடாது. So we are called to confess to a God who is faithful and just, and He promises that He will do two things in this verse. இரண்டு காரியங்களை செய்வேன் என்று இந்த வசனத்தில் வாக்கு கொடுக்கிறார். He says, I will forgive your sins. Second, cleanse us from all unrighteousness. முதலாவது பாவங்களை மன்னிப்பார். இரண்டாவது நம்மை அசுத்தப்படுத்துகிற அநீதியிலிருந்து நம்மை விடுவிப்பார். So it's not only washing, but it is also cleansing. மேலோட்டமான சுத்திகரிப்பது மாத்திரமே அல்ல, உள்ளான சுத்திகரிப்பு நம்முடைய பாவ அறிக்கையின் மூலமாய் கர்த்தருடைய இரத்தத்தின் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு சுத்திகரிப்பு. That's the cleansing that we experience through the blood of Jesus. Unrighteousness is removed and we live a righteous life for the glory of God. அநீதி நீங்கப்படுகிறது, நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். So to know that I'm forgiven is a great blessing. நான் மன்னிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதே ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். Let us not forget this. Let us not forget this. In my early days as a Christian, this was an area of struggle in my life. என்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப நாட்கள் கிறிஸ்துவனாய் மாறின பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு போராட்டமா இருந்தது. Because I'm used to living a life that didn't trust in God being able to forgive so easily. And becoming a Christian and realizing that Jesus forgives, and Jesus forgives freely, it was a big challenge because I felt the need that I must do something first, then only I can be forgiven. I must do some kind of sacrifice, I must go and do something, then do some kind of religious obligation, then I will be forgiven. But here in Christianity, in the Christian faith, it seems too simple. And ஆரம்ப நாட்களிலே விசுவாசத்திற்குள்ளாய் வந்த பிறகு இது ஒரு போராட்டமா இருந்தது. மன்னிக்கப்படுவது அவ்வளவு சுலபமா? இது சாத்தியமான ஒரு காரியம் அல்ல. மன்னிக்கப்படுவதற்கு நான் ஏதாவது செய்யணுமே, ஏதோ மத காரியங்கள் செய்தால்தான் நான் மன்னிக்கப்பட முடியும் என்று சொல்லி நான் ஏதோ தியாகம் செய்யணும், ஏதோ பலிகள் செலுத்தணும் என்று சொல்லி அது ஒரு பயங்கர ஒரு போராட்டமா இருந்தது. There were times that I struggled to accept that God has forgiven. சில சூழ்நிலையிலே தேவன் என்னை மன்னித்திருக்கிறார் என்றதை அதை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு போராட்டமா இருந்தது. But today I'm grateful to God that the Lord has taken me to experience that freedom to know that I am forgiven. இன்றைக்கு ஆண்டவர் அந்த விடுதலை கொடுத்து நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த உறுதிக்குள்ளாக என்னை நடத்திருக்கிறார். Know that you are forgiven. Accept that you are forgiven. Embrace that you are forgiven. நீங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை எப்படி உங்களுடைய மனதில் அப்படி பதிங்க, முழுமையாய் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். God has forgiven. Receive His forgiveness because His forgiveness is based on the work of Jesus on the cross of Calvary. அவருடைய பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் செய்த செயலின் மூலமாக நமக்கு இலவசமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை தருகிறார். So our response is to confess, to repent and to confess and to come to the Lord to receive that forgiveness. Praise God.
that we are forgiven. But we are forgiven and also given a responsibility to forgive others. இன்னைக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மன்னிக்கப்பட்டது மாத்திரமே அல்ல, பிறரை மன்னிக்கும்படியாக, மற்றவர்களை மன்னிக்கும்படியான அந்த கடமை பெற்றிருக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அதுதான் நாம் வாசிக்கிறோம். Forgive us our debts as we also have forgiven our debtors. நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. So forgiven, so that we become forgiving. மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மன்னிப்பு மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை நாம் மறந்துடக்கூடாது. We must never forget this, because we are called to live a life that is forgiving, because we are forgiven. நாம் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், மன்னிக்கப்பட்டபடியினால் மன்னிக்கும்படியாக தேவன் அழைக்கிறார். In Matthew chapter 6 verse 14 and 15, the explanation to the Lord's prayer that I mentioned at the beginning part earlier, இந்த கர்த்தருடைய ஜெபத்தினுடைய விளக்கத்தின் ஒரு பகுதியை நான் ஆரம்பத்தில் சொன்ன வண்ணமாக இங்கே நாம் வாசிக்கிறோம். As Jesus has taught his disciples, he goes on to elaborate and explain, saying, for if you forgive other people when they sin against you, your heavenly Father will also forgive you. மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது, அவர்களை நாம் மன்னிக்கும் பொழுது, நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற பிதாவும் நம்மை மன்னிப்பார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். It's not only forgiving, but forgiving those who have sinned against us. மன்னிப்பது மாத்திரமே அல்ல, நமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை நாம் மன்னிக்கிறதை குறித்து பேசுகிறது. So it is something personal, something that has impacted our lives. நம்முடைய வாழ்க்கையை பாதித்த ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். The Lord is calling us to forgive other people. Forgive when they sin against us. மற்றவர்களை மன்னிக்கும்படியாக. அதன் மூலமாய்தான் பரலோகத்தில் இருக்கிற பிதா நமக்கு மன்னிப்பு அளிக்கிறார். And through that, the Lord is saying, your heavenly Father will also forgive you. But we are forgiven, but we continue to experience forgiveness from God. மன்னிக்கப்பட்டோம், ஆனால் தொடர்ந்து தேவனிடத்திலிருந்து மன்னிக்கப்படுகிற அனுபவத்தை தொடர்ந்து பெறுகிறோம். Because as we become Christians, we fall, we sin against God, but we need forgiveness. கிறிஸ்தவர்களாய் ஆன பிறகு நாம் பாவம் செய்து தேவனை விட்டு நாம் விரோதமாய் செயல்படுகிறோம், விழுந்து விடுகிறோம். நமக்கு பாவ மன்னிப்பு தேவை. So the Lord is saying, yes, I will also forgive you, but as you have been forgiven, forgive others. But verse 15 goes on to warn us. 15வது வசனம் தொடர்ந்து எச்சரிக்கிறது. It says, but if, that means earlier it says you must forgive, மன்னிக்கணும், அப்பொழுது பிதா மன்னிப்பார். Forgive, then the Father will forgive. But if you do not forgive, that means it seems like an option. It's something that we do voluntarily. நாம் பாவங்களை நாம் பிறரை மன்னிக்காமல் இருக்கும் பொழுது என்று வசனம் சொல்லும் பொழுது அது ஒரு தேர்வை போல காணப்படுகிறது. நாம் சுயமாய் எடுக்கிற ஒரு தீர்மானம் என்று சொல்லலாம். If you do not forgive others their sins, your Father will not forgive your sins. நாம் பிறருடைய பாவங்களை நாம் மன்னிக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய பரலோக தந்தையும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்று வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. So forgiveness is something that we experience, but also we release to others. பாவ மன்னிப்பு நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமே அல்ல, நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. Forgiveness is like a river which flows from God in us and through us. பாவ மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு நதியை போல அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு நமக்குள்ளாய் வந்து நம் மூலமாய் மற்றவர்களிடத்திலே போய் சேருகிற அந்த நதியாய் காணப்படுகிறது. பாவ மன்னிப்பின் நதி.
So today, as we experience the river of forgiveness, the river of mercy, God's mercy and forgiveness, let us not forget to forgive others. பிறரை நாம் மன்னிப்பதற்கு தயங்காதபடிக்கு நாமும் அதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போம். We know it's not easy, but we know it is necessary. இது சுலபமான ஒரு காரியம் அல்ல, ஆனால் அவசியமான ஒரு காரியம். Because this is the command of God. It's not what I feel about it. It's not what God wants me to do about it. நான் இதை குறித்து என்ன யோசிக்கிறேன், என்ன உணர்கிறேன் என்றல்ல, ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, அதன் பிரகாரமாய் செய்வதற்காக தான் நாம் அழைக்கப்படுகிறோம். In one occasion, Jesus responds to a question from his disciple. And he shares this parable of forgiveness. ஒரு சூழலிலே தம்முடைய சீஷர் அவரிடத்தில் வந்து சொன்ன காரியத்தை அவர் கேட்டு அதற்கு பதிலாக ஒரு உவமை சொல்லுகிறார். மன்னிக்கிறவனுடைய உவமை என்று சொல்லலாம். Then Peter came to Jesus and asked, Lord, how many times shall I forgive my brother or sister who sins against me? Up to 7 times? பேதுரு இயேசுவின் இடத்தில் வந்து கேட்கிறார், எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிற என்னுடைய சகோதர சகோதரி நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறையா என்று கேட்கிறார். But Jesus responds to him, but he goes on to deal with that issue in Peter's heart and also in the heart of the other disciples. இயேசு இந்த கேள்விக்கு பேதுருவுக்கு பதில் சொல்லுகிறது மாத்திரமே அல்ல, அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிற அந்த பிரச்சனையை அவர் பேசும்படியாக சந்திக்கும்படியாக அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். And Jesus goes on to share a parable, the parable of what we know as the parable of the unforgiving servant or unmerciful servant. But there was this king over this nation, ஒரு ராஜா, அந்த தேசத்தை ஆளுகிற ராஜா. And he called all the servants who had a debt with him. அவரிடத்துல கடன் பெற்ற அவருடைய வேலைக்காரர்களை அழைக்கும் பொழுது அதிலே ஒருவன், there was one who owed him 10,000 talents. 10,000 தாலந்து அவரிடத்துல கொடுக்க வேண்டிய ஒரு வேலைக்காரன் இருந்தான். He was not able to pay. அவனால அது கொடுக்க முடியாத சூழலிலே he said, okay, put his family and him in prison until he repays. அவருடைய குடும்பத்தையும் அவனையும் சிறையில் போடுங்க, அவனுடைய பணத்தை கட்டி முடிக்கிற வரை என்று சொல்லி. ஆனால் அவன் கதறினான். But he cried out. He cried out for mercy, and the king, his master, had mercy upon him. ராஜா அவன் மேல் மனம் இறங்கினான். He released him and he forgave him all his debt. அவனை அவர் விடுவித்தது மாத்திரமே அல்ல, அவனை அவனுடைய கடன் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விட்டார். But then he goes out. அவன் அங்கிருந்து போய் அவனுடைய உடன் ஊழியனை பார்க்கிறான். He sees his fellow servant who owes him money, 100 denarii. 100 denarii அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவனுடைய உடன் வேலைக்காரன் இருக்கிறான். He catch holds of him and puts him into prison. இவன் அவனை பிடித்து சிறையில் போடுகிறான். And the news comes back to the king of what this servant, this unmerciful, unforgiving servant has done. இந்த பாவ மன்னிப்பு கொடுக்காத இந்த ஊழியன் செய்த காரியத்தை ராஜாவுடைய செவிக்கு வருகிறது. And he calls him up. அவனை அழைத்து அவனோடு பேசுகிறார். He says, I have forgiven you. I have released you. நான் உன்னை மன்னித்தேன், நான் உன்னை விடுவித்தேன். But he says to him, and should not you have had mercy on your fellow servant as I had mercy on you? நான் உன்னிடத்தில் இறங்கினதை போல நீரும் உன்னோடு இருக்கிற உடன் ஊழியக்காரனிடத்துல இரக்கம் காட்ட வேண்டியது அவசியம் இல்லையா என்று அவனிடத்துல மத்தேயு 18ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் அந்த கேள்வியை நாம் பார்க்கிறோம். How many times have we found ourselves in his shoes? அவனுடைய சூழலில் நாம் எத்தனை முறை நாம் காணப்பட்டிருக்கிறோம்? Forgiven, not willing to forgive.
மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா மன்னிக்கிறதுக்கு தயங்குகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். And Jesus goes on to say in verse 35, this is how my heavenly Father will treat each of you unless you forgive your brother or sister from your heart. Because he was put into prison and he was made to pay. He was punished for being unmerciful. அவன் இரக்கம் காட்டாதபடியினால் அவன் சிறையில் போடப்படுகிறான். அந்த இரக்கம் காட்டாத குணத்திற்குரிய பாதிப்பு அவன் பெற்றுக்கொள்கிறான். அதனால இயேசு சொல்லுகிறார், இப்படிதான் நம்முடைய பரலோக தந்தையும் நம்மை நடத்துவார். நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்முடைய இருதயத்திலிருந்து மன்னியாதிருந்தால், if you do not forgive your brother or sister from your heart, it is not only from the lips, but the Lord wants forgiveness that comes from the heart. தேவன் விரும்புகிற பாவ மன்னிப்பு நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிற பாவ மன்னிப்பா இருக்கிறது. So today we need to ask, do you need to forgive someone? Do we need to forgive someone? யாராவது மன்னிக்க வேண்டிய சூழலா இருக்கிறதா? I'm sure that we will have a lot of reasons why we cannot forgive. But there is one important reason why we need to forgive. நான் எதனால மன்னிக்க முடியல என்று சொல்லக்கூடிய நிறைய காரணங்கள் நாம் சொல்லலாம். ஆனால் ஏன் மன்னிக்க வேண்டும் என்பதற்கு ஒரே காரணம் உண்டு. நம்முடைய தேவன் நம்மை மன்னித்தார். God has forgiven us and we are called to forgive others. தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். நம் பிறரை மன்னிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். We are called to forgive like God. Forgiving like God is the call to the Christian life. In Colossians chapter 3 verse 13, கொலோசியர் 3:13, bear with each other and forgive one another. If any of you has a grievance against someone, forgive as the Lord forgave you. ஒருவரோடு ஒருவர் தாங்கும்படியாக, ஒருவரை ஒருவரை நாம் மன்னிக்கும்படியாக, கர்த்தர் நம்மை மன்னித்தது போல நாம் பிறரை மன்னிக்கும்படியாக வேதம் அழைக்கிறது. It is Ephesians chapter 4 verse 31 to 32 goes on to say, let all bitterness and wrath and anger and clamor and slander be put away from you. Along with all malice, be kind to one another, tender-hearted, forgiving one another as God in Christ forgave you. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்பு, கோபம், எரிச்சல் எல்லாவற்றையும் நாம் உதறி தள்ளிவிட்டு ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் நடந்து கொள்ளும்படியாக, நற்குணத்தோடு செயல்படும்படியாக, ஒருவரை ஒருவரை மன்னிக்கும்படியாக, கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் மன்னிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். So if there is a helpful chart, it would probably look like this. It says, in Christ, God has forgiven us. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். And now we must release that forgiveness to others. The more we realize how much we have been forgiven, it becomes much more easy to forgive and to let go. நாம் எவ்வளவாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்று உணரும் பொழுது பிறரை மன்னிக்கும்படியான அந்த பலன், அந்த கிருபை தேவன் நமக்கு அதிகமாய் அதிகமாய் கொடுக்கிறார். So we have the divine command to obey, to forgive as God has forgiven us. உன்னத கட்டளை நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் மன்னிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். God has called each of us to break free from the bondage of unforgiveness. இன்னைக்கு தேவன் நாம் இந்த மன்னிக்க முடியாத அந்த கட்டிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக, விடுதலையாக்கப்படும்படியாக தேவன் அழைக்கிறார். We must realize unforgiveness is a bondage. மன்னிக்க முடியாத தன்மையானது ஒரு கட்டாக காணப்படுகிறது, ஒரு தடையாக, ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்கு ஒரு தடையாய் காணப்படுகிறது. It is a bondage, it is a hindrance for spiritual maturity and growth. But when we realize it is a bondage, we come to the bondage breaker and say, God, help me to forgive. கட்டுகளை உடைக்கிறவரிடத்துல நாம் வரும் பொழுது அந்த கட்டுகளை உடைக்கிறவர் நமக்கு அந்த பலனை தந்து
அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். In the words of Lewis Smeaton says, to forgive is to set a prisoner free and discover that the prisoner was you. Lewis Smeaton என்ற மனுஷன் சொல்லுகிறார், நாம் மன்னிக்கும் பொழுது சிறைப்பட்ட ஒரு நபரை விடுவிக்கிறோம். அந்த சிறைப்பட்ட நபர் நாம் என்று அப்பொழுதுதான் உணர்ந்து கொள்கிறோம். So if we are struggling, if there is that challenge, that burden, that pain in our heart, the Lord is ministering by His Holy Spirit today. He's calling us, He's inviting us to forgive like God, to forgive like Christ. இன்றைக்கு கிறிஸ்துவை போல மன்னிக்கும்படியாக தேவன் அழைக்கிறார். Jesus said from the cross, Father, forgive them, for they do not know what they are doing. பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். If Jesus was just to say, Father, forgive them, it is already difficult. இயேசுவானவர் சிலுவையிலிருந்து பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னாலே அதுவே ஒரு போராட்டமான ஒரு வார்த்தை. Here were those who were crucifying him, who were party to the plan to arrest and crucify him, put him to death. இங்கே அங்க கூட்டத்தார் அநேகர் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தாரிலே அவர்கள் திட்டமிட்டு அவரை பிடித்து அவரை கொன்று போடும்படியே திட்டமிட்டவர்கள் இருக்கிறார்கள். But Jesus does not only say, Father, forgive them. He says, Father, forgive them. They do not know. They know not what they do. அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். Is Jesus saying the truth? Is Jesus speaking the truth here? இயேசுவானவர் உண்மையான காரியத்தை பேசுகிறாரா? But he shows the greatness of his heart. அவருடைய இருதயத்தினுடைய பெருந்தன்மையை அவர் காண்பிக்கிறார். He says, yes, they think they know, but they do not really realize what they are actually doing. அவர்கள் செய்கிறது அறிந்து செய்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மையாவே அறிந்து செய்யாதவர்களாக இருக்கிறார்கள். Remember, Jonah is sent to Nineveh. யோனா நினேவே பட்டணத்திற்கு அனுப்பப்படுகிறார். And at the end of the chapter, end of the book of Jonah, says there are those in Nineveh who do not know the difference between their left hand and their right hand. This is God speaking on behalf of the people in Nineveh. The people in Nineveh were cruel people, but they do not realize the sinfulness and the grievousness of their sinful behavior. நினேவே பட்டணத்திற்கு யோனா அனுப்பப்படும் பொழுது தேவன் நினேவே ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். இடதுபுறமும் வலதுபுறம் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். கொடூரமான ஜனங்கள், ஆனா அவர்களுடைய உள்ளத்தினுடைய அந்த பாவத்தினுடைய மோசத்தை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். And today we need to come as our Lord Jesus to forgive and to ask God for the grace to forgive in his pain and suffering. And let us also forgive like him. There is pain, there is suffering when we forgive in our pain, in our suffering. And that is what it means to truly become like our Lord Jesus. நம்முடைய வேதனையிலே, நம்முடைய வழியிலே நாம் மன்னிக்கும்படியாக தேவன் அழைக்கிறார். கிறிஸ்துவை போல மாறுகிறதற்கு இதுதான் ஒரு அடையாளம், இதுதான் ஒரு உதாரணம். In the words of Joyce Meyer என்ற தேவ ஊழியர் சொல்லுகிற ஒரு காரியம், unforgiveness is spiritual filthiness. So get washed in the water of God's word to forgive and stay clean. மன்னிக்க முடியாத தன்மை ஒரு ஆவிக்குரிய அசுத்தம். இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு நாம் மன்னித்து தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழும்படி. Do not fall into the trap of unforgiveness. And the Bible warns us of the root of bitterness in Hebrews chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல கசப்பின் வேரை குறித்து வசனம் எச்சரிக்கிறது. Do not let the root of bitterness grow in us. கசப்பின் வேர் தொடர்ந்து நமக்குள்ளாய் வளராதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். So forgiving others means to let go and ultimately let God take care of it.
மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது நம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அதை விட்டு விடுகிறோம் கர்த்தரிடத்துல. பழி வாங்குதல் கர்த்தருடையது. Vengeance is mine, says the Lord. So the Lord will do it in His way. Surrender all the pain, everything to the Lord. எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுங்க. To be reminded again of that we are forgiven by God, so that we are living a life of forgiving others. தேவனாலே நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், பிறரை மன்னிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். So may God give us this grace to set us free, to live a life of freedom for the glory of God. So may Jesus teach us to pray and to live the words of this prayer. செபிக்கும்படியாக இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. தொடர்ந்து நாம் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. Let us pray. ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஒன்று கூடி உடைய வசனத்தை தியானிக்க உடைய ஆவியானவராலே நடத்தப்பட கொடுக்கிற கிருபைக்காய் நன்றி. Father, we thank you for forgiving us. எங்களை மன்னித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord, for freely, graciously, mercifully forgiving us. உடைய கிருபையினாலே, தயவினாலே, இரக்கத்தினாலே எங்களை மன்னித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். But enable and empower us to forgive others. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க, மற்றவர்கள் பிறரை நாங்கள் மன்னிக்கத்தக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, we acknowledge that it is not easy, it is painful, it is difficult, but we want to. ஆண்டவரே, இதை செய்வதற்கு சுலபமான ஒரு காரியம் அல்ல, ஆனால் நாங்கள் செய்ய விரும்புகிறோம். எங்களுக்கு அந்த பலனை தாங்க. Remove all bitterness, remove all, Lord, bondage, and set us as your children free. எல்லா கசப்பு, எல்லா தடைகள் உடைக்கப்பட, எடுக்கப்பட, நாங்கள் முழுமையாய் விடுதலையோடு உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களை பக்குவப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Amen. God bless you. Please do respond to the Google form questionnaire that will be shared shortly. And as we share our reflection, may the Lord continue to move us to go beyond hearers to become doers. நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமே அல்லாமல் கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரமாய் செயல்படுகிறவர்களாக கர்த்தர் கிருபை செய்வாராக. Those who are joining us on YouTube, the Google form link is below in the YouTube channel itself. May God bless each and every one of us as we respond to His word. கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. Amen. God bless you.